நீ மட்டும் காலை விட்டு வா, நீ உட்கார். கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா. உன் பையனை பார்த்த உடனே எனக்கு கிருஷ்ணாவதாரம் தான் எனக்கு நினைவுக்கு வருது. கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் உங்கள் எல்லையில் பெருமாள் கோயில் இருக்கா? சங்கு சக்கரம் தனுத்து வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதத்தை கொண்ட பெருமாள் மகனுடைய மனநிலைகள் பல பேர்கள்ட்ட பழகி பல அல்லல் பட்டு மனவேதனையும் ஏமாற்றமும் அடைந்து பணத்தையும் மனதையும் குணத்தையும் இழந்து இன்று தெளிவடையாத ஒரு மயக்க நிலை கொண்ட மகனாக இருப்பார். அவருடைய வாழ்வுக்கு நல்ல வழியை காட்டி திருமண கோலத்தை உருவாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவாங்க. கண்ணனாக இருக்கும் பொழுது லீலைகளை புரிந்தார், கிருஷ்ணனாக இருக்கும் பொழுது உபதேசத்தை புரிந்தார். அதனால தான் அவருக்கு என்ன செய்த நம்ம 2 பேரை சொல்லுதோம். அதனால் கண்ணனாக இருந்து மாறி இப்போ கிருஷ்ணனாக உட்கார்ந்துருக்கான். இப்போ அவனுக்கு நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் ஆவணி நன்னாளில் ரோகிணி திருநாளில் அஷ்டமி திதிக்கு அடுத்து வருகின்ற காலம் திருமணத்தை பற்றி பேசி முடிக்கின்ற பொற்காலம். வெற்றியை அடைந்து தரேன், இன்னொருத்தன் நாட்டை காப்பான், அவனுடைய வாழ்வுக்கு தெளிவையும் தரேன். கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு இந்தாப்பா பிள்ளைக்கு ஆவணிக்கு பிறகு கல்யாண வாழ்க்கையை தாரேன். பௌர்ணமிக்கு உன் பிள்ளையை கூப்பிட்டு வந்து குழந்தை வர வைக்கா, வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு வாங்க. புகழ் கிடைக்கும். ஐயன் கர்மசாமிக்கு கும்பகோணமா? போய் சொல்லுத. எந்த இடம்? மேலே காலம் விட்டுருவாங்க. உன்னுடைய எல்லைக்குள்ள 2 இடத்துல கோயில் இருக்குது. ஒரு கோயில் பழைய கோயில், இன்னொரு சின்ன புது கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு என்னப்பா வேணும்? உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய பணங்கள்லாம் நஷ்டமும், செய்யக்கூடிய தொழிலில் லாபம் பெரியாத ஒரு மனக்குழப்பமும், புதுமையாக ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு சட்டத்தின்படி அனுமதி வேண்டும் என்ற முயற்சியும் நடந்து அதில் தெளிவடையாத மகனாக நீ இருப்பாய். உண்மையா? கால் ஒன்று வரலாம். இந்த செப்டம்பரில் உனக்கு தொழில் அமையும், வெற்றியும் கிடைக்கும் மகனே. குன்னூர் குன்னூர் சாப்பிட்டு போ தம்பி, ஆத்திரப்பட்டுறாத. கால் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இடங்கள் சொத்துக்கள் சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகள் நடந்து வழக்குகளை மேற்கொண்டிருக்கிறாய். இப்பொழுது என்னுடைய சக்தியால் ஒரு வழக்கில் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றாய். உன் பணமும் கிடைக்கும், ஒரு சொத்தும் உனக்கு வெற்றி அடைக்கக்கூடிய வழியை ஊத்த போதெல்லாம். கால் வந்துட்டு வா. இன்னொரு கேள்வி வச்சிருக்கான். கர்மசாமிக்கு வாப்பா. இன்னொரு என்னப்பா வேணும்? வேற என்ன வேணும்? மனைவி எங்க இருக்கா? யார் ஊர்ல? பௌர்ணமி அன்னைக்கு கூப்பிட்டு வா. ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு பேரை வச்சுக்கா. போயிட்டு வா.
கர்மசாமிக்கு கோயம்புத்தூர். தன்னுடைய பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் மன திருப்ப வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் கால் ஒன்று வரலாம். மன திருப்பம் வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் பக்கத்தில் வாங்க சார். உன்னுடைய ஆத்மாவை அளந்து பார்த்தேன், பக்கத்தில் வா. இல்லற வாழ்க்கையை பற்றிய மனத்தடங்கள் இவளுடைய உள்மனதில் ஒரு பெரிய பயம் தோன்றியிருக்கிறது. அந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பதிவாகிய அந்த பய உணர்வு மாறாத பட்சத்தில் கணவனோடு இன்பம் கொள்ளக்கூடிய பிரச்சனையில் துன்பம் இருக்கும். ஆகையினால் இந்த நொடிப்பொழுதிலிருந்து ஆழ்மனதை திருப்பி புனிதமான வாழ்க்கையை உபயோகித்திருந்தால் போதுங்களா? கால் ஒன்று வா. கண்ண முடி உட்காருமா. நான் சொல்கிறது வரை கண்ணை திறக்கவே கூடாது. இந்தா சாப்பிட்டு பார்ப்போம். இன்னிலிருந்து மனநிலைகள் மாறும். சாப்பிடு, தொடர்ந்து சாப்பிட்டுட்டே. இந்தா உணர்வுகள் மாறும், ஆசைகள் தோன்றும், உணவுள்ள செல்வாய். அடுத்த வருஷத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சாப்பிடலாம். இன்னிலிருந்து மனநிலைகள் மாறும்ப்பா. எல்லா வெற்றியும் கிடைச்சாச்சு. இன்னும் 3 முறை என்னை கூட்டு வந்து கத்தி விடு. இந்தா மகனே கற்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 3.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பிள்ளைகள் வாழ்வினுடைய எதிர்காலம் சம்பந்தமான மனக்குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது. இந்த வழக்கு சம்பந்தமானது நீ வெற்றியாகி உன் தொழிலையும் முடக்கமில்லாமல் சீர் செய்து வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். அப்படியா? சரி கேட்போம். வருக. இழந்து போன பணத்தெல்லாம் வீடு வர வைக்கிற எல்லா நிலைமைகளையும் உயர்த்தி தாரப்பா. வெற்றி உண்டு. இந்த கனியை கொண்டு வைக்கலாம், ஜெயிச்சிடலாம். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. மதியம் சாப்பிட்டு போயிருங்க. திருமணம் சம்பந்தமாக கால் ஒன்று வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பெண்மகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறையும் மனவேதனையும் இருக்கும். இருக்கா? உங்கள் வீட்டம்மா எங்கே இருக்காங்க? அவங்களுடைய ஆரோக்கியத்தில் குறை இருக்குன்னு சாதிச்சு கால் ஒன்று சொல்லலாம். இவர் பெண்மகள்னா மகான்னு நினச்சிக்கிட்டார். வரலாம். கற்பராயன் என்னும் ஒரு தெய்வம் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? இருக்கார். 1.5 ஆண்டுகளாக திருமணம் சொந்தமாக முயற்சிகளை செய்து இதுவரை எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை என்ற அர்த்தம் இருக்கு. அதனால் இந்த ஆண்டில் ஆவணிக்குள்பட 3 ஜாதகம் வரும். அதுவே திருமணத்தின் வெற்றியின் அறிகுறி. காப்பாய்த்தாரை கர்மசாமிக்கு. அடுத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்டு வந்தவர்கள் யாருப்பா? வாமா. என்னம்மா உன் பிள்ளைக்கு எதிர்காலம்? கால் அனுப்பிட்டுவாங்க. அண்ணாச்சி வந்துட்டாரா? என்ன வேணும்? புரியல. கண்ணை மூடு. கண்ணை மூடு. நீ மட்டும் கால் வந்துட்டு வா.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். விநாயகப் பெருமாள் எங்கே இருக்கார்? பிள்ளையார் இருக்காரா? இப்போ 3 மாதங்களுக்குள் கணவனுடைய மனநிலைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய வேதனையும் குழப்பமும் நடக்கும். வழக்கறிஞர் தகுந்தமான தொடர்பு நிலைகளை மேற்கொள்ள சூழ்நிலைகள் வந்திருக்கும். பிரிவு உறுதியாக்கப்பட்டது என்பது உன் உள்ளத்தில் தோன்றிய உண்மைகள். அதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு வழி என்ன, நம்முடைய நிலைகளுக்கு முடிவென்ன என்பது உன்னுடைய கருத்து. பிள்ளைகளுக்காக ஜீவனாம்சம் வாங்கி தந்தால் நீ வாழ்ந்துருவியாப்போ? பொருத்தம் வேணுமா, ஜீவனாம்சம் வேணுமா? வீட்டுக்காரர் வேணும். கால் வந்துட்டு வா. இருந்து போகுது பார்ப்போம். முதல் சந்திப்பில் அவனுடைய மனநிலைகளை மாற்றி குடும்பத்தை ஏற்றுக்கிட வைக்கிறேன். வெற்றி உண்டு. வாப்பா, நல்லா இருக்கும். 3 முறை என்னை பார்ப்போம். கர்மசாமிக்கு கால் சொல்லலாம். சொத்து சம்பந்தமான மனக்குழப்பம் உடையவர்கள், வெள்ளை கால் சொல்லலாம். அவங்கள பார்த்துடலாமா? அவங்கள பார்த்து கொஞ்சம் பேசிக்கலாம். உட்கார யாருக்கெல்லாம் உட்கார முடியும், யாருக்கெல்லாம் உட்கார முடியாது. யாருக்குமே உட்கார முடியாது. பரவாயில்ல, நல்ல விஷயம். பக்கத்தில் வாங்க. என்னாச்சு? நீங்கள் அங்கே தெரிஞ்சுங்க. உங்கள் சொத்து விஷயங்களை மீட்டி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? வேறு ஒன்றும் வேண்டாம். இந்தா எல்லாம் ஜெயிச்சுட்டாரே. யூரின் ட்ரபிள் வராமல் பாதுகாத்துக்காங்க. வெற்றி உண்டு. வேறு என்ன வேணும்? அதை முடிச்சு தந்துடுறேன். அவனை சம்மதிக்க வைக்க நீ நினைக்கிற ரேட்டுக்குள்ளே இறங்கி வருவான். போ. கர்மசாமிக்கு தூத்துக்குடி டு கோயம்புத்தூர் வாப்பா. தூத்துக்குடியில் பிறந்து கோயம்புத்தூரில் வாழ்ந்தவன். நல்ல மனுஷனாக இருக்கியடா. வேண்டிதாங்க ஐயா. என்னடா வேணும் தம்பி உனக்கு? கம்பெனி நீ வச்சுருக்கியா? யார் காலி முடிச்ச? இடத்துக்காரனா? கண்ணமுடி நல்ல முடிக்கா. 1 2 3 4 5 6 3 மாதம் டைம் கேட்டுக்கா. அதுக்கடுத்து உனக்கு புதுமையாக ஒரு இடம் தானே. அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், ஒரு மரம் இருக்கும். அந்த இடத்துல உன் தொழில் ஓங்காரமாக இருக்கும், பல லட்சம் கிடைக்கும். எடுக்கும். போயிட்டு வா. அடுத்து கணவன் மனைவி யார்ப்பா? பழனிமலை முருகா, பழனி திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனுக்குத்தான், ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தான். சில காலங்களுக்கு முன்பு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டது உண்டுமாடா தம்பி? தொழிலாளர் மன வருத்தமும் ஏமாற்றமும் நடந்துச்சு. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கிற பொழுது உள்ளுறுப்புகளில் பாதிப்பு இருக்குன்னு ரிப்போர்ட் இருக்கு. கால் வந்துட்டு வா. வரலாம். இப்பொழுது கடன்களாலும் தொழில் செய்ய முடியாத தடைகளாலும் மனவேதனையும் துயரமும் நடக்கா. இதுக்கு முடிவு புதுமையாக தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது வேறு வழி என்ன என்பது உன் கேள்வி. என்ன செய்யணும்? அந்த வீடு முடியதுக்கு 6 மாதமாகும். புதிய வருமானத்தை தர, வெற்றியாக்கி தர. இந்த அப்படி நல்லா சாப்பிட்டு போ. அடுத்த வயசில் பேசுவோம் அதை பற்றி. அடுத்த வயசில் பேசுவோம். உட்காருங்க. வாரேன். சாமிக்கு உடுமலைப்பேட்டை கால் ஒன்று. யார் இதுவே? நீந்தானா அந்த மகன்? மருமக்கு மாதிரி குறைய கொடுக்குறாமாப்பா. என்ன பண்ணி எடுப்பாங்களா? இது என்னதுமா? உட்காரு.
பார்த்தாச்சு. இந்த அப்படி உன்னுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன். 7ஆம் இடம் ராகு கேது இருக்கு. அதனால் காதல் பருவங்கள்லாம் தோன்றி மனதில் ஏமாற்றமும் குழப்பமும் நடந்திருக்கும். நடந்துச்சாடா? அதனால் காதலித்த பொண்ணு கண்டிப்பாக கிடைக்க மாட்டா. அது மனத்துக்கு மாறுபட்ட குழப்பத்தோடு நடக்கும். வேணுமாவா உனக்கு? கால் வந்துட்டு வா. சந்தோஷம்டா. கால் வந்துட்டு வா. சரி போய்ட்டா. கால் வந்துட்டு வா. வாயை அடக்குனா போதும், என்கிட்ட ஒன்றுமே பேசக்கூடாது. உன் பிள்ளைங்களுக்கு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதுமா? ஒரு மகன் வண்டியில் போகையில் கீழே விழக்கூடிய ஸ்டேஜ் உண்டு. ஸ்டேஜ் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கேன், விழுந்துட்டுன்னு நான் சொல்லலையே. அதனால் கவனத்தோடு இருப்பது நன்று. ஏன் அந்த வார்த்தை வந்தது என்று கேட்டால், சனி பகவானின் பார்வை இப்பொழுது உன் லக்கணத்தின் மீது உண்டு. ஆகையினால் இந்த சர்க்கிள் நடக்க வாய்ப்புகள். இப்போதைக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனையும் வருமானத்துக்குரியதில் மனக்குழப்பமும் தோன்றியிருக்கும். நிலையான தொழிலை உருவாக்க ஒரு வியாபார ஸ்தாபனம் வைப்பது சரியா என்ற ஒரு சிந்தனை உன்னுடைய தலையில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதுக்கு தகுந்த பொருளாதார உழைப்பு பெற்றோர் பக்கமும் இல்லை. கடன் படுவது நன்றா என்ற ஒரு கேள்வியில் சந்தேகம் உன் உள்ளத்தில் உண்டு. கால் வந்துட்டு வா. ஊரங்கும் ஊரங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே சேதி சொல்லும் சந்திரனே. இதெல்லாம் வெற்றியாக்கி தொழிலையும் தந்து கல்யாணத்தையும் முடிச்சு வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? ரெண்டு பிள்ளைகளும் உன்னோட வாழ்வார்கள். வெற்றிகரமான வாழ்க்கை நடக்கும். என்ன 3 முறை என்னை வந்து பார்க்க. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமான கேள்வி கேட்டு வந்தது யார்? வாப்பா. எந்த ஊர்? உடுமலைப்பேட்டையை கூப்பிட்டு நீங்கள் திருவள்ளூர். எந்த ஊர்? உன் பேர் என்ன பேர்? உன் பேர் தானே அது? குடுகுடிப்பேன்னு சொன்னாங்க. அது நீ இல்லையா? சரி. திருவள்ளூர் எங்கே இருக்கிய? அப்படியா? 1 2 3 4 5 6 இடது பக்கம் இறங்கணும். ஒரு பெரிய பள்ளத்தில் தண்ணி கிடக்கா. தாண்டி போனோன்னா ஊர் வரும். பழங்காலத்து ராஜாக்கள்லாம் இருந்த ஊர். தெக்கிட்டு போனால் சொல்ல மாட்டதும் எசிக்கமான இருப்பாங்க. பழைய காலத்து செக்கெல்லாம் கிடக்கா. உங்கள் ஊர் தான். வேற கூப்பிட்றேன் போங்க. சரி. என்னடா தம்பி திருமணம் யாருக்கு? அப்படியா? வாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல திருமணத்தை பற்றி பேசி நடந்துவிடும் என்ற நம்பிக்கையை கொண்டு ஏமாந்து வேதனை அடைந்து விட்டீர்கள். உண்மையா இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஜென்மபாவ தோஷத்தின்படி சர்ப்பங்கள் தோன்றி உடலில் ஒரு தனிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் இவனுக்கு ஓடும். அந்த வைப்ரேஷன் வருகிற பொழுதெல்லாம் உடலில் ஒரு நடுக்கம் கொடுக்கும். இது பிறவியின் அம்சம். அந்த சர்ப்பகால விஷதோஷத்தை நீக்கிவிட்டால் உடல் சாந்தமாகும், பெண் வசியம் கூடும், அதற்கு பின்பு கல்யாணம் நடக்கும். காலுவா. இந்தா 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போ. பக்கத்தில் வா. யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்துருக்கியா? அது வர வாங்கி கொடுக்கலையா? அம்மா அப்பா இருக்காங்கன்னு எதுவும் மனத்தில் மயக்குதியா? சரி, நல்லா இரு மகனே, வெற்றியாக்கி தரேன். இந்தா வாமா, ஜெயித்தாருங்க. அப்படி கர்மசாமிக்கு வாப்பா, கல்யாணத்தை நடத்தி தரேன். தை மாதம் வரை பொறுமை வேண்டும். 1:30க்கு என்னை பார்த்து போங்க. கர்மசாமி, என் பிள்ளைகளுடைய உடல்நிலையை சீர் பண்ணி கொடுன்னு காட்டு வந்தது யார்? வரலாம், கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம். இவனுடைய மண்டை ஓட்டை தடவிப்பார் அப்படின்னு உத்தரவு இருக்கு. வா பக்கத்தில் வா பார்க்கட்டும். பக்கத்தில் வாயா. ஒரு பக்கத்தில் பள்ளம் இருக்கும் இருக்கா. அதனால் மூளை நரம்பியல் சம்பந்தமான மனக்குறைகள் இருக்கும். தேவையில்லாத அடங்காத்தன்மையும் என்ன செய்தோம்ங்கிற திறனும் இல்லாத மகன். இவனை சீர்திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் மருத்துவம் சம்பந்தமான சீர்திருத்தலும் தெய்வ சக்தியாலும் இவனுக்கு மாற்றம் கிடைக்கும். கால் நுட்டு வரலாம். ஆமாக்கா லூஸா? யாரை லூஸுங்க? ஜூஸா? பாப்பா நேராவது 3 ஆண்டு காலங்கள் தெரபிகளின் மூலமாக இவனுடைய மனநிலைகள் சீர்திருத்தப்படும். அறுவை சிகிச்சை இல்லாமல் தூய மருத்துவத்தால் இவன் குணமாவான். அதனால் விதியின் அமைப்பு இன்னும் 3 ஆண்டு காலங்களுக்கு இருக்குது. சரியாக்கித்தானே வெற்றி உண்டு. வேறு என்னப்பா வேணும்? நல்லா இருக்கு, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு ஐயா கருப்பசாமி, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஓயாத போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு கூடுன்னு காட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். உடலை வைத்து உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். ஜென்மபாவத்தின் அடிப்படையில் கணவன் மனைவி 2 பேருடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனைகளும் தோன்றியிருக்கும். முதல் குற்றவாளி பெண்ணா ஆனா? அக்யூஸ் நம்பர் 1 லேடிஸு. முதல் குற்றவாளி பெண் தான். அவளுடைய நடைமுறை சரியான நிலைகள் இல்லாத காரணத்தால் வெறுப்பான நிலைகள் தோன்றி மனநிலைகள் பாதிக்கப்பட்டு பிரிவுகளாது. இந்த நிலைகளில் தேவையில்லாத நட்பால் தன் ஒழுக்கத்தையும் மரியாதையும் இழந்து விட்டவள் அந்த பெண்மணி. புரியுதா புரியலையா? அவள் இந்த நட்புக்குரியவன் இயற்கையிலே எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டில் அடிஷனல் ஒர்க்கு பார்க்கக்கூடிய நபர். கால் விட்டாங்க. இவ்வளோ துல்லியமாக சொல்லிட்டு முடியுது, வருத்தப்படுறாதக்கா. அந்த மனநிலைகள் மாறி என் மகன் திருந்துவானா? அவன் திருந்தினாலும் இவள் திருந்துவாளா? ஆக விடா கொண்டன் கொடா கொண்டன் போல இந்த உலக வாழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. இது சமாதான வாழ்வா அல்லது பிரிந்த நிலை தோன்றுமா? என்ன தலைவிதி என்ற விளக்கம் கிடைக்க வேண்டும் என்பது 2 பேருடைய கேள்வி. கால் விட்டு வரலாம். குடிச்சுக்கிட்டே இருக்கோம்ல, என்ன குடிச்சுக்கிட்டே இருக்கோம்ல? நான் குடிச்சுக்கிட்டு இருக்க பெருசில் உன் மகன் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அதைத்தான் நான் சொன்னேன். நான் அண்ணாக்கலை அடிக்கேன், அவன் குடிச்சிருவான். அவனுடைய மனதை மூலம் நான் கட்டுப்படுத்தி தாரேன், சீர்திருத்தி தாரேன். புரியுதா? சரியாக 9 மாத கால அளவில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். சட்டப்படி பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றுங்க. இதற்கிடையில் நீ நடத்துகிற தொழில் அது சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மன வருத்தம் உண்டு. விவசாயம் சம்பந்தமான இடத்திலும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் உண்டு. உன்னுடைய இடத்துக்கு உள்ளே 1, 2, 3 முதல் பகுதியில் இடதாவது பகுதியில் பார்த்தால் உன்னுடைய இடத்திற்கு பட்டாவில் அதில் நம்பர் இல்லை. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாங்கண்ணே.
என்ன காலில் விழுந்துட்டு வாங்கண்ணே. அற்புதமான ஒரு இடத்தை உருவாக்கி ஐயப்ப பக்தர்கள் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் உனக்கு இடத்தை தருகிறேன். உருப்பட்டாச்சு, சந்தோஷமா இருங்க. கருப்பசாமிக்கு 6 தலை. என்னப்பா 6 தலை? 6 தலைன்னு ஊரு கிடையாது, தலைமாத்தி போடுன்னு சொல்லிடுது. 6 தலை, தலைமாத்தி போடுங்க வார்த்தைய. 6 தலை, அதை தலைமாத்தி போடுங்கப்பா. தலை 6. ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய் நெஞ்சே அருள் பலியை தேக்குவாய் மன ஆறுதலை வழங்கும். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 வீடுகள் இருக்கின்றதாம். 3 இடத்துல சொந்த வீடு இருக்கா? 3 வீட்டில் ஒரு இடத்துல செய்வன கோளாறுகள் நடந்திருக்கிறது உண்மை. செய்தவர்கள் உரிமையான உறவுக்குரியவர்கள் என்றே சொல்ல வேண்டும். அதனுடைய அடிப்படையில் இடம் பணம் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டு சில 1.5 ஆண்டு காலங்களாக மனதில் சில வருத்தங்கள் உண்டு. இருக்கா இல்லையா? இப்போதைக்கு உயிர் சேதம் வரக்கூடிய ஒரு குழப்பம் உடலில் உண்டு. அதில் அறுவை சிகிச்சை செய்வதனால் பலன் உண்டு. ஆனால் உடம்பை ஒரு சக்தி வந்து அமுக்குது. செத்துப்போன ஒரு ஆவியை தீர்த்து விட்டால் முடிந்து விடும் இந்த பிரச்சனை. கால் ஒன்று வரலாம். அதை யார் செஞ்சான்னு கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. தீர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. தீர்த்து தந்துடுறேன். என்ன, இன்னும் ஒரு கிடாய் வெட்ட வேண்டி இருக்கு கருப்பசாமிக்கு. இன்னொரு சாமிக்கு ஒரு சேவலை அறுக்க வேண்டியது இருக்கு. இருக்குங்குடி மாரியாத்தால போய் கும்பிட வேண்டிய காணிக்க ஒன்று காத்து கிடக்கு. இவைகளெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கணும், ஜெயிச்சுக்கலாம். கருப்பசாமிக்கு 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 வெற்றி. நாங்கள் கடாயெல்லாம் திங்க மாட்டோம். உங்கள் கருப்பசாமிக்கு வெட்டுங்க, ஜம்முன்னு வெட்டிடுங்க. சுகம் கிடைச்சாச்சு, சந்தோஷமாயாச்சு. உட்காருங்க. கருப்பசாமிக்கு பொள்ளாச்சி 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 அக்கா வா 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 வா. பொள்ளாச்சின்னு நான் கூப்பிடுறதுக்கு உடுமலைப்பேட்டைன்னு வந்து ஊடால நிற்காவா. நான் ஏமாறி பற்றியா, அதனால் கால் விட்டு வா. அண்ணே அண்ணே ஏ சுப்பே அண்ணே, என்னம்மா வேணும் உனக்கு? சொத்து பிரச்சனையை முடிக்கிறதுக்கு கணவன் வழியை சார்ந்தவர்களுடைய மனநிலைகள் சரியில்லை. அதனால் மன அழுத்தமும் குழப்பமும் இருக்கும். உன் உடம்பு ஆராய்ந்து பார்த்தேன். ரத்தம் சம்பந்தமான குறைகள் இருக்குது, சோகை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. சொத்து பிரச்சனைக்கு செய்வனை யாரும் வைக்கலை. அந்த பிரச்சனை தீர்றதுக்கு 9 மாதங்கள் ஆகும். சமாதானமாக உரிமையை வாங்கித்தாரேன். வேற என்ன வேணும்? கால் விட்டு வா. சரி. கருப்பசாமிக்கு ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தோடு படிக்கும். கல்வி ஞானம் கூடும். வெற்றி உண்டு. காப்பாற்றி தரேன். 3 முறை என்னைய பாரு. எத்தனை முறை? சந்தோஷமா இரு. ஓடு. ஆடி அமாவாசைக்கு என்ன கொண்டு வருவ? ஆடி அமாவாசை அன்னதானம் நடக்கு. என்ன கொண்டு வருவ? அது என்னன்னு சொல்ல. காப்பி அரிசியா, ஒரு படியா? சின்ன பையா பெரிய பையா? எத்தனை கிலோ பை? சாமி நீங்கள் ஒரு பையில் தானே கேட்டியே. இந்தாங்க 100 கிராம் ஒரு சின்ன பாக்கெட்டு தந்துட்டே வச்சுக்காங்கன்ட்டு இருக்கக்கூடாதுல்ல. என்ன பை? வெரி குட், கொண்டு வா போ. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கேளம்மா, இவன் காஞ்சிபுரத்தாளு. காஞ்சிபுரம் 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 காஞ்சிபுரம்